ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீட்லேயே வந்து பால் நல்லா சுண்ட காய்ச்சி அதை வந்து இப்போது நீங்கள் மதியானம் பால் வாங்குறீங்க இல்லை ஈவினிங் பால் வாங்குறீங்கன்னா பால் காய்ச்சிட்டு சுண்ட வச்சுட்டு அந்த ஆடையோட ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே வந்து நல்லா கெட்டியாக வரும் ஆடை. எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இதில் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இது நான் ஃபுல்லானதுக்கப்புறம் உங்களுக்கு அடித்து வெண்ணெய் அடிக்கிறதையுமே நான் போடுறேன். இப்போ நம்ம ஆடை எடுத்துக்கலாம். இப்படித்தாங்க நான் எடுத்து வைப்பேன். நீங்களாம் எப்படி எடுத்து வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாருங்கள். பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு தெரியுதா? ஒரு நிமிஷம் தெரியுதுங்களா? லைட் வெளிச்சதுக்கு கொஞ்சம் இதாக தெரியுது. பாருங்கள் இவ்வளோ இருக்கா. நான் இது ஃபுல்லாக வர இது வந்து நான் காலையில் நேரம் எடுக்கிறேங்க. இப்போ காலையில் டைம் கரெக்டாக 5:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் எப்படி வெண்ணெய் அடிச்சு எடுக்கிறேங்கிறது உங்களுக்கு நான் போடுறேன். இங்கே பாருங்கள், ஆடை எவ்வளோ எடுத்துட்டேன்னு. நம்ம அடிச்சு இதில் ஊற்றலாம். கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்ததுன்னா சுடு தண்ணி வச்சு ஊற்றலாம். இல்லை ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு ஊற்றலாம். இப்போ நார்மலாக இருக்குங்காட்டி நான் நார்மல் வாட்டரே ஊற்றிக்கிறேன். நம்ம இதை எடுத்து போட்டு அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். போடும்போதே காட்டலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஆடலாம். விழ மாட்டேங்குது. நான் எடுத்து போட்டுகிட்டே காட்டுறேன். பாருங்க, நான் அடிச்சிட்டேன். நீ இதில் இருக்குது. நான் என்ன வந்து ஒரு இப்போ போட்டேன் இல்லையா, அது வந்து அடிச்சிட்டேன். பாருங்க, நம்ம இதை மாற்றிக்கலாம். நான் வந்து இதோட ஹேண்டில் வந்து உடச்சி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னு உடைக்கல, கீழே விழுந்து உடச்சிருச்சு. சரி, நான் அதை உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். ஒரு ஸ்பூன் வச்சு காட்டுறேங்க. நான் எதனால் எடுத்துகிட்டு காட்டுறேன், வச்சுட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எங்கிட்ட வந்து ஸ்டாண்ட் இல்லைங்க. நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் செய்யும்போது இந்த மிக்ஸி ஜாரில் வந்து கழட்ட முடியுது இல்லையா, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு ஒன்று. இது நம்ம அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதை வச்சுருக்க ஸ்பூன் அப்படியே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதே மாதிரி இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இதே மாதிரி எல்லாத்தையுமே அடிச்சு எடுத்துக்கலாம். நெய் இந்த மாதிரி வெண்ணெய் ஆடை அடிச்சு எடுக்கிறதுலையே மெயின் வந்து ஃபுல்லாக ஏகமாக சிந்தாமல் எடுக்கிறது தான். நான் வந்து ரொம்ப இந்த வீடியோக்கு வேண்டியெல்லாம் எடுக்க முடியாதுங்க. லைட்டாக சிந்தத்தான் செய்யுங்க. பாருங்கள் இப்படியெல்லாம். ஆனால் ஒரு வேஸ்ட்டு துணி வச்சுருக்கேன். லைட்டாக இந்த நேரம் ஒரு சொட்டு விழுகு. அந்த மாதிரி விழுகும்போது நான் தொடச்சிக்குவேன். ஆனால் வந்து நீங்கள் ஆடை கம்மியாக போட்டு கொஞ்சம் தண்ணி எச்சா ஊற்றணும். அதனால வந்து நீங்கள் ஆடை வந்து ஒரே இதில் டக்குன்னு வேலை முடியணும் அப்படிங்கிறக்கோசரம் சங்கடப்பட்டுட்டு உண்டுட ஒரு இந்த அளவுக்கெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா வெண்ணெய் வந்து அப்படியே கூலோட்டம் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வெண்ணெயும் வராது. அதே சமயம் ஃபுல்லாக எடுத்து அடித்து இந்த இடமே ஒரு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. அளவாக 2 கரண்டினா நான் வந்து இதில் வந்து 2 கரண்டியில் 1.5 கரண்டி அவ்வளோதான் போட்டு அடிச்சுட்டு தான் மறுபடியும் அடிக்கிறேன். ஒரு டைம் எக்ஸ்ட்ரா அடித்தாலுமே நமக்கு வேலை கம்மியாக இருக்கும். இல்லைன்னா இந்த இடம் ஃபுல்லாக சிந்துனா ஒரு வேலைக்கு 2 வேலையாக போயிடும். மறுபடியும் ஒரு டைம் அடிச்சுட்டேங்க. எடுத்து ஊற்றிக்கலவே எடுத்துட்டு நான் ஒரு டைம் உங்களுக்கு காட்டிகிட்டே போடுறேன். அப்படியே அடிச்சு எடுத்து இதில் இருக்குது. இதே நம்ம அது கூட சேர்த்திக்கலாம். இதையுமே அடிச்சு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம அதில் ஊற்றிக்கலாங்க. நீ லாஸ்ட்டாக இவ்வளவு இருக்குது. இதையும் எடுத்துகிட்டு இது நல்லா கழுவி உள்ள ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் அடித்து எடுத்துக்கலாம்.
துணி வந்து நான் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். சிந்து கீழே தெரிக்காமலாம் இருக்காது. கொஞ்சம் இருக்கு. இது லாஸ்ட்டு தான். இது கலக்கி ஊற்றங்காட்டி பாருங்க, கலக்கி ஊற்றுனது எப்படி ஆகிடும் பாருங்க. ஜாரில் எப்போவுமே சும்மா பேருக்காக நீட்டாக அடிக்கிறதுனால முடியாதுங்க, தெரிக்காமலாம் இருக்காது. நம்ம ஒரு வேஸ்ட்டு துணி பக்கத்தில் வச்சுக்கணும். சரி, ஓகே, இதையும் அடிச்சுட்டு அப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதில் அவ்வளோக்கா வரலைங்க, லைட்டாக தான் வந்திருக்கு. சரி, இதை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க, இதில் இருந்தெல்லாம் நீட்டாக அடிச்சாச்சு. கொஞ்சம் தான் இருந்தது, அதனால கொஞ்சம் தான் வந்து கலக்கி ஊற்றிக்கலாம். பாருங்க, இதை நம்ம உருட்டி கழுவி எடுக்கணும். எடுத்துட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, இது என்ன எடுத்துருக்குன்னா சோப்பு தண்ணி. இதை வந்து நம்ம தள்ளி வச்சுக்கலாம். தள்ளி வச்சுட்டு நான் சோப்பு தண்ணியை நான் இதில் ஊற்றிக்கிறேன். சோப்பு தண்ணி தாங்க, இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஊற்றிக்கிறேன். இதில் மறுபடியும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாத்திரங்களை ஒரு சோப்பு தண்ணி தாங்க. நான் விம் சோப்பு வாங்குவேன், அதுவும் இல்லைங்க, லிக்விடும் வாங்குவேன். இதுதான் யூஸ் பண்ணுவேன் அம்மா நான் கேட்டால். அப்போ எப்படி பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்குவேன். இது பாருங்கள், இதை நான் அடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், சுற்றி பாருங்கள். நான் வந்து இன்னும் கழுவுலாம் இல்லை, உள்ளே மட்டும் இங்கே பாருங்கள். சார் பாருங்கள், அப்பளையாக இருந்ததுக்கும் இப்போ இருந்தது. இது வந்து நம்ம கழுவுறது தானே, இதில் ஊற்றி காட்டுறோம். சோப்பு தண்ணி தானே, அதுக்குள்ளே இருக்குன்னு யூஸ் ஆகும். கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊற்றி காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்தளவு க்ளீன் ஆயிடுச்சு. இனி வந்து நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குங்க. வெண்ணெயெல்லாம் அங்கங்கே ஒட்டிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, பார்த்தீங்களா, ஈஸியாக கழுவிடலாம். இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். இதை விட யாராச்சும் இன்னும் ஈஸியாக ட்ரை பண்ணிங்கன்னா தெரிஞ்சுவே இருந்தால் சொல்லுங்கள். சரி, நம்ம அந்த இதை கழுவி வச்சுட்டு நம்ம அந்த வெண்ணெயை ஒட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மிக்ஸி ஃபுல்லாக கழுவினீங்கன்னா மிக்ஸி ஓடாமல் போயிடு. நான் இதில் மட்டும் அலங்காமல் தொடச்சி கழுவி எடுத்துகிட்டேன். நம்ம இதை நல்லா தொடச்சி வச்சுக்கலாம். சரி, இது தொடச்சிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சதுன்னா அப்படியே இந்த கொதிக்க வச்சது இப்படியே இருக்குது. இப்போ இப்படி நான் இது ஊற்றி கழுவுங்க அடித்தான். நான் இன்னும் நல்லாலாம் க்ளீன் பண்ணல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சிங்க்கு நல்லா க்ளீன் பண்ணல. ஆனாலுமே உங்களுக்கு இது லைட்டாக உப்பு கரை இருக்குது. ஆனால் வந்து பாத்திரத்தில் வந்து அந்த மினுமினுப்பு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த வெண்ணெயோடது அது இருக்காது. நான் அப்படி சோப்பு போட்டு அடிச்சுங்க அடித்தா அது பிடிக்கல. சரி, இதை நம்ம நான் இதை வந்து வர துணி வச்சு தொடச்சிடுவேன். ஆனால் உப்பு கரை போகிறது இல்லைங்க. உங்களுக்கு யாராச்சும் உப்பு கரை போகிறதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பெருசாக இல்லை, ஆனால் லைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சிங்கை இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் போகாதுங்க. அதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், அதெல்லாம் வந்து உப்பு பிடிச்சது. போர் தண்ணியில் இது ஒரு பிரச்சனை. முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெண்ணெய் நல்லா கழுவி எடுக்கணும். அப்புறம் அதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் எடுத்துகிட்டு தான் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் ஸ்டோர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நெய் காய்ச்சுவேன். அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம ஒரு டைம் அடித்து ஊற்றினோம்னா ஃபஸ்ட்டு தண்ணி,
செகண்ட் டைம் இதுலேயே அலாசி நான் அக்கட்டால் ஊற்றிட்டு மறுபடியும் இதுலேயே அலாசல. ஏன்னா சும்மா சும்மா கலவருக்கு சேர்த்த முடியாது. அப்புறம் நம்ம அடித்த வெண்ணெய் பாருங்களேன், சரிங்களா? அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக குழுங்குது, அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் சாய்க்கிற பாருங்கள் தண்ணி வருது பார்த்தீங்களா? இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஐஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் இது வந்து டக்குன்னு உங்களுக்கு தடிமண் கெட்டியாகும். அப்போ வந்து நம்ம அந்த தண்ணி ஃபுல்லாக நீட்டாக வடிச்சிடலாம். இப்போ சாய்ச்சோம்னா கூடவே வருங்க. நான் வேணால் ட்ரை பண்ணி காட்டுறேன். டக்குன்னு விழுந்துடும். சேஃப்டி இல்லை. இவ்வளோ நேரம் வேலை பார்த்ததுக்கப்புறம் போயிடும். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வெண்ணெய் உருக்க வேண்டியதுதான். எப்போது ஒரு நாள் விட்டுருவேங்க. ஆனால் சரி உங்களுக்கு வேண்டி நான் இன்றைக்கி ஒரு நாள் விடாமல் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் தொட்டு காட்டுறேன். அந்தளவுக்கு கையோடு ஒட்டிட்டு வரல, லைட்டாக தொட்டு. ஆனால் அங்கே தண்ணி பாருங்கள், தண்ணி வரும் பாருங்கள். பார்த்தீங்களா தண்ணி எப்படி தனியாக வருதுன்னு? இப்போ நான் சாய்ச்சி வரும்போது ஃபுல்லாக சாய்ச்சினா கம்மிந்துடும். ஆனால் இந்தளவுக்கு சாய்க்கும்போது இதில் தண்ணியே இல்லை. இங்கே பாருங்க, லைட்டாக இல்லை. அவ்வளோதாங்க, இனி தண்ணி இல்லை. இதில் இருந்தால் இதில் வரும். அவ்வளோதான். இதில் நான் பெருசில் காய்ச்சி காட்டுறேன். உங்களுக்கு சிறுசுலேன்னா கரெக்டாக தெரியாது, இதில் தெளிவாக தெரியும். விலக மாட்டேங்குது. நான் இதில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், அது வந்து லைட்டாக ஒட்டி இருந்ததுன்னே நான் அந்த இதிலேருந்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், தண்ணி இருந்த அந்த ஒரு சொட்டு 2 சொட்டுமே இதுக்குள்ளே தான் நின்றுக்குச்சு ஒழிஞ்சு. நான் ஊற்றிட்டு இல்லை, உப்பும் இருக்குது அதில் தான் நிற்கிதுங்க. இங்கே பாருங்கள், இல்லை தெரியுதுங்களா? தண்ணியே இல்லை. இப்போ அதை நம்ம அடுப்பில் வச்சு சிம்லையே வச்சுக்கலாம். நல்லா உருகி வரட்டுங்க. வந்து லாஸ்ட்டில் இறக்குற ஓரத்தில் கருவேப்பிலை வந்து நான் கொத்தோடு உருகி ஒரு இதில் போட்டு வடிகட்டியில் கழுவி தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் தான் இதில் வச்சுருக்கேன். அதனால் அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கலாம், கழுவ வேண்டியதில்லை. சிம்மில் வச்சுட்டுங்க, இது நல்லா காயிட்டு. எந்த அளவுக்கு காயிருக்குன்னு பாருங்கள். சிம்லேயே வச்சுக்கிறது நல்லது. நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இந்த நுரையெல்லாம் போட்டு இது பாருங்கள். பாருங்க, முருங்கைத்தலை யூஸ் பண்ணலாம். எனக்கு முருங்கைத்தலை இப்போ இல்லை. முருங்கைக்கீரை இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் இந்த டைமில். அதனால நான் வந்து கருவேப்பிலை போடுப்பேன். ரொம்ப போட்டுறக்கூடாதுங்க. ரொம்ப போட்டோம்னா வாசம் ஒரு மாதிரி ஆகிடும். இங்கே விட்டோம்னா கலர் மாறிடும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ரொம்ப போடலைங்க, நான் லைட்டாக தான் போடுறேன்.
பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜாஸ்தியாக இருந்தால் கண்ணாடி பாட்டில் வைப்பேன். இது கொஞ்சம் காட்டி நான் இதிலே பண்ணி வச்சுக்கிறேன். நான் வீட்டுக்கு வந்து இப்படி தாங்க நெய் எடுத்துப்பேன். இது சூடு இல்லைங்க, நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். இதுக்குன்னே நான் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம், இதில் என்ன பண்ணணும்னா இதை வந்து நான் இதில் ஸ்டோரேஜ் பண்ணிடுறேங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம இதில் மாற்றிக்கலாம். இந்த நெய் இதில் மாற்றிட்டோமா, இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், இதில் நெய் இருக்கு கொஞ்சம், அதை வந்து நம்ம ஃபுல்லாக இப்படி சாய்ச்சி வச்சிடலாம். இந்த நேரம் இப்படி சாய்ச்சி வச்சிடலாம். நான் பெரிய பாத்திரத்தில் வைக்கும்போது சாய்ச்சி அப்படின்னு இது வந்து இதாக இருக்குது. சரி, இது நல்லா வடிட்டு இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம ரொம்ப இப்படி தட்டி எடுக்கும்போது இது வந்து மேலால் வடியாமல் அந்த அடி இதெல்லாம் வருது. அதனால நம்ம இப்படி லாஸ்ட்டில் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு டைம் நான் பண்ணி அப்படி ஆயிடுச்சுங்க, அது வந்து இந்த மாதிரி எடுத்துக்க. நமக்கு எவ்வளோ நெய் கிடச்சிருக்குன்னு பாருங்கள், சுத்தமான நெய். நான் இப்படி தாங்க வீட்டுக்கு நெய் எடுத்து யூஸ் பண்ணுவேன். நீங்களே எப்படி எடுப்பீங்க? நீங்களும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் சிலர் வந்து இன்னும் ஈஸியாக கூட இருக்கலாம், சிரிப்பி எடுக்கிறவே இருப்பீங்க. நான் இப்படி தாங்க எடுக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.